7th standard physics chapter 13 motion and time. Already we had discussed about the different types of motion and the concept of speed. So let us now discuss about the measurement of time. Refer page number 145. So 13.3 measurement of time. So if you did not have a clock, how would you decide what time of the day it is? ஸோ ஒரு வேளை கிளாக் இல்லை அப்படின்னா, கிளாக் வாட்ச் இது எதுவுமே இல்லை அப்படின்னா, நம்ம எப்படி டைமை வந்து டைம் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ கிளாக் வாட்சஸ் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எப்படி டைம் கால்குலேட் பண்ணாங்க நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் ஹவு அவர் எல்டர்ஸ் could tell the approximate time of the day by just looking at shadows. So shadows வச்சு ஸோ நம்மளோட ஷேடோஸ் நம்மளோட நிழலோட அந்த அளவை பொறுத்து இந்த டைம் அப்படிங்கிறத என்ன பண்ணாங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்மளோட எல்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஹவு டு வி மெஷர் த டைம் இன்டர்வல் ஆஃப் எ மந்த் எ இயர்? அவர் ancestors noticed that many events in nature repeat themselves after definite interval of time. For example, so year, month, week, day, இது எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈவினிங் மார்னிங் இது எல்லாமே எப்படி முடிவு பண்ணாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அந்த இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு இடையில இந்த விஷயம் மறுபடியும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அதை வச்சு தான் இவங்க டே, வீக்ஸ், மந்த், இயர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. ஸோ டே அப்படின்னா ஸோ இன்றைக்கி காலையில் வந்து நம்ம ஒரு 5:30-6 மணிக்கு வந்து சன் வந்து ரைஸ் ஆகுது அப்படின்னா மறுநாளும் அதே மாதிரி நடக்குது. ஸோ அதுக்கு மறுநாளும் அதுக்கடுத்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு அடுத்து என்ன சன் வந்து என்ன ஆகுது ரைஸ் ஆகுது, அடுத்து ரைஸ் ஆகுது. ஸோ ஈவினிங் வந்து சன் செட் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபிக்ஸட் இன்டர்வல் ஆஃப் டைமுக்கு அடுத்து மறுநாளும் என்ன ஆகுது செட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சன்ரைஸ் சன்செட் வந்து மறுபடியும் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத வச்சு டே என்ன பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ மந்த்தும் அப்படி தான். ஸோ 15 டேஸ்க்கு ஒரு தடவை அந்த மூன் வந்து என்ன பண்ணும், ஸோ மூனோட அந்த ஷேப் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு பௌர்ணமி, ஸோ அதை நியூ மூன் டே, ஸோ ஃபுல் மூன் டே இதெல்லாம் என்ன பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்ணி மந்த்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. So for example, they found that the sun rises every day in the morning. The time between one sunrise and the next was called a day. Similarly, a month was measured from one new moon to the next. So month எப்படி மெஷர் பண்ணாங்கன்னா ஒன் நியூ மூன்னா அமாவாசை வரும்ல அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு நியூ மூன் வந்திருக்கும். ஸோ அதிலிருந்து அடுத்த நியூ மூன் வரைக்கும் உள்ள அந்த டேஸை வந்து 1 month அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபுல் மூன் டே, ஒரு ஃபுல் மூன் டேலேருந்து அடுத்து ஒரு ஃபுல் மூன் டே வரும். ஸோ பௌர்ணமி அப்படின்னு நம்ம இப்போ சொல்லுவோம். ஸோ இந்த பௌர்ணமியிலேருந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் 1 month அப்படின்னு என்ன பண்ணாங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ இயர் வாஸ் ஃபிக்ஸ்ட் as the time taken by the earth to complete one revolution of the sun. ஸோ 1 year அப்படின்னு எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா சன்னை சுற்றி நம்மளோட எர்த்து வந்து என்ன பண்ணுது சுற்றி வருது. ஸோ அது ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு சுற்றி அதே இடத்துக்கு திருப்பி வர்றதுக்கு அது எவ்வளோ நாள் எடுத்துக்கிறது அப்படின்னா 365 into quarter day எடுத்துக்கிறது. ஸோ அதை வச்சு தான் இயர் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ ஆஃபன் we need to measure interval of time which are much shorter than a day. Clocks or watches are perhaps the most common time measuring devices. Have you ever wondered how clocks and watches measure time? So the working of clocks is rather complex, but all of them make use of some periodic motion. One of the most well-known periodic motion is that of a simple pendulum. So periodic motionக்கு ஒரு most popular example வந்து simple pendulum. ஸோ கீழே வந்து ஒரு வால் கிளாக் கொடுத்துருக்காங்க பிக்சர், நெக்ஸ்ட் ஒரு டேபிள் கிளாக் இருக்குது, அடுத்து ஒரு டிஜிட்டல் கிளாக் இருக்குது. ஸோ வால் கிளாக்கில் கீழே வந்து ஒரு த்ரெட்டு மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குது, அது கீழே ஒரு சர்க்குலர் போர்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் என்னது பெண்டுலம். ஸோ சிம்பிள் பெண்டுலம்னா என்ன, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ சிம்பிள் பெண்டுலமோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபிகர் 13.4a சிம்பிள் பெண்டுலம் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ எந்த மூமெண்ட்டும் இல்லாமல். அடுத்து ஃபிகர் 13.4b டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த பாப் ஆஃப் அன் ஆசிலேட்டிங் சிம்பிள் பெண்டுலம். ஸோ கீழே உள்ள பாபை நம்ம லைட்டாக அசைச்சு விடும்போது அதோட பொசிஷன் என்ன பண்ணும், ஸோ அங்கேயும் இங்கேயும் எப்படி வந்து ஒரு ஊஞ்சலில் நம்ம இங்கேயும் அங்கேயும் நம்ம போயிட்டு வருவோமோ அதே மாதிரி அந்த சிம்பிள் பெண்டுலமை லைட்டாக நம்ம இழுத்து விடும்போது அது என்னாகும், ஆசிலேட் ஆகும். ஸோ ஓ அப்படிங்கிறது மெயின் பொசிஷன், ஸோ ரெஸ்ட் பொசிஷன். ஸோ ஓலேருந்து நம்ம ஸ்லைட்டாக ஏதோ ஒரு டைரெக்ஷனில் நம்ம இழுத்து விடும்போது ஸோ ஏ அப்படிங்கிற இடத்துக்கு வந்து மறுபடியும் ஓ வழியாக பிக்கு வரும். ஸோ பியிலேருந்து மறுபடியும் ஓ வழியாக ஏக்கு போகும். ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும். மறுபடியும் அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ இதுதான் சிம்பிள் பெண்டுலம். ஸோ சிம்பிள் பெண்டுலம் கன்சிஸ்ட் ஆஃப் எ ஸ்மால் மெட்டாலிக் பால் ஆர் எ பீஸ் ஆஃப் ஸ்டோன் சஸ்பெண்டட் ஃப்ரம் எ ரிஜிட் ஸ்டாண்ட் பை எ த்ரெட். ஸோ சிம்பிள் பெண்டுலம் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்மால் மெட்டாலிக் பால் இருக்குது கீழே, அது பால் ஆர் பீஸ் ஆஃப் ஸ்டோன் இருக்குது, அதை சஸ்பெண்டட் ஃப்ரம் எ ரிஜிட் ஸ்டாண்ட் பை எ த்ரெட். ஸோ அதை வந்து எதில் கட்டி தொங்க விட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு ரிஜிட் ஸ்டாண்டு. ஸோ நிலையாக பொருத்தப்பட்ட ஒரு ஸ்டாண்டில் வந்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எதில் அப்படின்னா ஒரு அதில் உள்ள சென்டர் பாயிண்டில் ஒரு த்ரெட்டு மூலமாக வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கட்டி தொங்க விட்டுருக்காங்க. ஸோ இதுதான் சிம்பிள் பெண்டுலமோட ஸ்ட்ரக்சர். ஃபிகர் 13.4a ஷோஸ் த பெண்டுலம் அட் ரெஸ்ட் இன் இட்ஸ் மீன் பொசிஷன். ஸோ ஃபிகர் 13.4a ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது பெண்டுலம். when the bob of the pendulum is released after taking it slightly to one side, it begins to move to and fro. ஸோ அந்த பாப் அப்படிங்கிறதுனா கீழே உள்ள அந்த ஸ்டோன் ஆர் மெட்டாலிக் பால் தான் பாப். ஸோ அந்த பாபை வந்து நம்ம ஸ்லைட்டாக ஏதோ ஒரு சைடில் இழுத்து விடும்போது இட் பிகின்ஸ் டு மூவ் ட்ரூ அண்ட் ஃப்ரோ, முன்னாலேயும் பின்னாலேயும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், அந்த பாப் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ த ட்ரூ அண்ட் ஃப்ரோ மோஷன் ஆஃப் எ சிம்பிள் பெண்டுலம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் பீரியாடிக் ஆர் அன் ஆசிலேட்டரி மோஷன். ஸோ இந்த மாதிரி முன்னாலேயும் பின்னாலேயும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து வந்த இடத்துக்கே மறுபடியும் திருப்பி வந்துட்டு இருக்கிறதுனால இதை நம்ம பீரியாடிக் மோஷன் ஆர் ஆசிலேட்டரி மோஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். So the pendulum is said to have completed one oscillation when its bow starting from its mean position O moves to A to B and back to O. ஸோ நல்லா அந்த பிக்சரை பாருங்கள். ஃபிகர் 13.4bல பெண்டுலமோட ஒன் ஆசிலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஓலேருந்து ஏ வர போயிட்டு மறுபடியும் ஏலேருந்து ஓ வழியாக பி போயிட்டு பியிலேருந்து ஓ வர்றது தான் என்னது ஒன் ஆசிலேஷன். ஸோ அது நமக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பெண்டுலம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஏலேருந்து ஓ வழியாக பி வர வந்து மறுபடியும் பியிலேருந்து ஏக்கு வர்றது தான் ஒன் ஆசிலேஷன். ஆர் பியை கூட நீங்கள் ஃபிக்ஸட் பாயிண்ட்டாக வச்சுக்கலாம். பியிலேருந்து ஏ வர வந்து மறுபடியும் ஏலேருந்து பி வர்றது ஒன் ஆசிலேஷன். ஸோ எங்கே ஆரம்பிக்குதோ அங்கே வந்து திருப்பி முடியணும். ஸோ அதுதான் என்னது ஒன் சைக்கிள் ஒன் ஆசிலேஷன். ஸோ த பெண்டுலம் ஆல்சோ கம்ப்ளீட்ஸ் ஒன் ஆசிலேஷன் when its bob moves from one extreme position A to the other extreme position B and comes back to A. So time period அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. The time taken by the pendulum to complete one oscillation is called its time period. ஸோ அந்த பெண்டுலம் வந்து ஒரு ஆசிலேஷன் மட்டும் இதில் நடக்காது, கண்டினியூஸாக 50 ஆர் 60 ஆர் 70 ஆர் 40 ஆசிலேஷன் வந்து கண்டினியூஸாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும். ஸோ இந்த சிம்பிள் பெண்டுலம் ஒன் ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுதோ அதுதான் அதோட டைம் பீரியட். ஸோ த சிம்பிள் பெண்டுலம், the time taken by the pendulum to complete one oscillation is called its time period. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன். Activity 13.2 set up a simple pendulum as shown in figure 13.4a. ஸோ 13.4aல இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் பெண்டுலம் நம்ம செட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டோன் ஒரு த்ரெட் அண்ட் ஒரு ஸ்டாண்ட் இது மூணு இருந்தாலே நம்மளால் சிம்பிள் பெண்டுலம் என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். with a thread or string of length nearly 1 meter.
ஸோ அந்த லென்த்து அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த த்ரெட்டோட லென்த் 1 மீட்டர் பக்கத்தில் இருக்கணும், 1 மீட்டர் இருக்கணும். அண்ட் ஸ்விட்ச் ஆஃப் எனி ஃபேன்ஸ் நியர்பை. ஸோ அந்த ஸ்டாண்டில் இந்த பெண்டுலமை கட்டி நம்ம தொங்க விடும்போது ஸோ ஃபேன் எல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும், ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா அது ரெஸ்ட் பொசிஷனில் இருந்ததுக்கு அப்புறமா தான் அதை நம்ம என்ன பண்ணணும், அதோட அந்த பாபை ஸ்லைட்டாக நம்ம என்ன பண்ணணும், டச் பண்ணி மூவ் பண்ண வைக்கணும். ஸோ ரெஸ்ட் பொசிஷன் வரதுக்காக தான் நம்ம ஃபேனை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம். ஸோ லெட் த பாப் ஆஃப் த பெண்டுலம் கம் டு ரெஸ்ட் அட் இட்ஸ் மீன் பொசிஷன். ஸோ மீன் பொசிஷன்னா ஓ. ஸோ பிக்சரில் இருக்கிற மாதிரி ஓ கொடுத்துருக்காங்க சென்டரில். ஸோ அதுதான் மீன் பொசிஷன். So mark the mean position of the bob on the floor, below it or on the wall behind it. So mean position எங்கே இருக்குது அப்படின்னு கீழே தரையில் ஆர் அதுக்கு வந்து பேரலாக பின்னாடி வால் இருந்துச்சுன்னா ஸோ அதில் நம்ம அந்த மீன் பொசிஷனை மார்க் பண்ணிடணும். ஸோ டு மெஷர் த டைம் பீரியட் ஆஃப் த பெண்டுலம். ஸோ இப்போ நம்ம பெண்டுலமில் டைம் பீரியட் மெஷர் பண்ண போகிறோம். டைம் பீரியட்னா என்ன, நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ ஆசிலேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ 1 ஆசிலேஷனுக்கு அந்த பெண்டுலம் எவ்வளவு டைம் எடுத்துக்கிடுதோ அதுதான் அதோட டைம் பீரியட். So to measure the time period of the pendulum, we will need a stopwatch. So என்ன தேவை நமக்கு, stopwatch தேவை. However, if a stopwatch is not available, a table clock or a wrist watch can be used. So எந்த வாட்ச்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். So set the pendulum in motion. To set the pendulum in motion, gently hold the bob and move it slightly to one side. So bob rest positionல இருக்கு. இப்போ ஒரு சைடாக லைட்டாக நம்ம அந்த பாபை இழுத்து விடணும். So make sure that the string attached to the bob is taut while you displace it. Now release the bob from its displaced position. Remember that the bob is not to be pushed when it is released. So release பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதை தள்ளக்கூடாது, நம்மளே புஷ் பண்ணக்கூடாது, லைட்டாக இழுத்து விட்டு அதே தன்னால் போயிட்டு வர்ற மாதிரி நம்ம விட்டுறணும். ஸோ note the time on the clock when the bob is at its mean position. Instead of the mean position, you may note the time when the bob is at one of its extreme position. ஸோ இப்போ நம்ம மீன் பொசிஷன்லேருந்து நம்ம ஸ்லைட்டாக அந்த பாபை இழுத்து லைட்டாக தள்ளி விட்டு என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம ஆசிலேட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டாப் வாட்சில் அந்த டைமை மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் த டைம் த பெண்டுலம் டேக்ஸ் டு கம்ப்ளீட் 20 ஆசிலேஷன். ஸோ 1 ஆசிலேஷன் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியாது, ஏன்னா கண்டினியூஸாக ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 20 ஆசிலேஷன்ஸ் ஆர் 30 ஆசிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். So record the observations in table 13.2. The first observation shown is just a sample. So table 13.2ல time period of a simple pendulum அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ length of the string வந்து என்னது 100 cm, 1 meter string தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டேப்லர் காலமில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் இருக்குது, டைம் டேக்கன் ஃபார் 20 ஆசிலேஷன், டைம் பீரியட். ஸோ 20 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிடுது அப்படின்னா 42 செகண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ 20 ஆசிலேஷன்ஸ்க்கு 42 செகண்ட் அப்படின்னா டைம் பீரியட் என்ன, நம்ம 20 ஆசிலேஷனுக்கு 42 செகண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த 42வை 20ஆல் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஸோ 42 அப்படிங்கிறது டைம், 20 அப்படிங்கிறது ஆசிலேஷன். ஸோ 1 ஆசிலேஷனுக்கு நம்ம எவ்வளோ டைம் வேணும் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண 42வை 20ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ எப்படி அப்படின்னா இப்போ நம்ம சாக்லேட் 1 மேங்கோ 5 rupees அப்படின்னா 100 மேங்கோஸ் வந்து எவ்வளவு 500 rupees. ஸோ 20 மேங்கோஸ் வந்து எவ்வளவு 100 rupees. ஸோ 20 மேங்கோஸ் வந்து 100 ரூபாய் அப்படின்னா ஒரு மேங்கோவோட 1 மேங்கோவோட ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், 20 மேங்கோஸ் ஈக்குவல் டு 100 rupees. ஸோ 1 மேங்கோஸ் ஈக்குவல் டு 100/20 ஈக்குவல் டு 5. ஸோ 100-ஐ 20ஆல் டிவைட் பண்ணோம். அதே மாதிரி இங்கே டைமை இந்த செகண்ட்ஸால்
ஆசிலேஷன் எத்தனை ஆசிலேஷனோ அதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒன் ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ 42 20 டிவைட் பண்ணும்போது 2.1. இதே மாதிரி நம்ம நிறைய தடவை அந்த பாபோட ரெஸ்ட் பொசிஷன் வந்ததுக்கப்புறம் அதை இழுத்து விட்டு திருப்பி அது ஆசிலேட் ஆகும்போது அந்த 20 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு 5 or 10 டைம்ஸ் ரிப்பீட்டடாக இந்த ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணி பார்த்து இந்த டேப்லர் காலமில் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். So by dividing the time taken for 20 oscillations by 20, get the time taken for one oscillation or the time period of the pendulum. Is the time period of your pendulum nearly the same in all cases? So எல்லா கேசஸ்லுமே டைம் பீரியட் சேமாக தான் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நியர்பை எப்படி தான் இருக்கும், பக்கத்தில் தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும், வேரி ஆகாது. ஸோ நோட் தட் எ ஸ்லைட் சேஞ்ச் இந்த இனிஷியல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டஸ் நாட் அஃபெக்ட் த டைம் பீரியட் ஆஃப் அர் பெண்டுலம். ஸோ நீங்கள் லைட்டாக இழுத்து விட்டு 20 ஆசிலேஷன்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்த்து டைம் பீரியட் கால்குலேட் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ நல்லா இழுத்து விட்டு அது வந்து ரொம்ப தூரம் போயிட்டு வரும். ஸோ டைம் நிறையா ஆகும். ஸோ இப்போவும் நம்ம அந்த டிவைட் பண்ணி பார்க்கவும் நமக்கு ஆன்சர் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஸோ nowadays most clocks, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம லைட்டாக எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணாலும் டஸ் நாட் அஃபெக்ட் த டைம் பீரியட் ஆஃப் யுவர் பெண்டுலம். டைம் பீரியடு என்ன ஆகாது, கண்டிப்பாக மாறாது. எப்போ வேரி ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் மாறும்போது தான் நமக்கு டைம் பீரியட் என்னாகும், வேரி ஆகும். ஸோ nowadays most clocks or watches have an electric circuit with one or more cells. These clocks are called quartz clock. So the time measured by quartz clock is much more accurate than that by the clocks available earlier. So quartz clock இருக்கு. quartz clockல டைம் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக என்ன பண்ணலாம், நம்ம மெஷர் பண்ணலாம். ஸோ அண்ட் next units of time and speed. The basic unit of time is seconds. So இது எல்லாத்துக்கும் தெரியும். Its symbol is S. Larger unit of time are minutes and hours. You already know how these units are related to one another. So இது எப்படி relation எப்படின்னு நமக்கு தெரியும். 60 seconds equal to 1 minute, 60 minutes equal to 1 hour. So 24 hours equal to 1 day. So 7 days equal to 1 week. இந்த மாதிரி இதுக்குள்ள ரிலேஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். What would be the basic unit of speed? So since the speed is distance by time, the basic unit of speed is meter per second. Of course it could be also be expressed in other units such as meter per minute or kilometer per hour. So you must remember that the symbols of all units are written in singularல தான் எழுதணும். ஸோ கிலோமீட்டர்ஸ், 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கிறதுனால மீட்டர்ஸ் அப்படின்னு போடக்கூடாது, மீட்டர் அப்படி தான் போடணும். ஸோ 100 மீட்டர்ஸ் போடக்கூடாது, மீட்டர் அப்படி தான் எழுதணும். ஸோ சிங்குலரில் தான் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் we write 50 kilometer and not 50 kilometers or 8 centimeter and not 8 centimeters. ப்ளூரலில் என்ன பண்ணக்கூடாது, எழுதக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.